நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திப்போம். சில பேர் நம்ம கூட வாழ்க்கை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்ச நேரம் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை வாழ்க்கையை புரட்டுற மாதிரி ஏதாவது நடக்கலாம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் யார்கிட்டையாவது பார்த்து கற்றுக்கிட்டாங்க. இந்த பிஸியான நாளில் 3 பேர் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ப்ரோ உங்கள் முடிவு தப்பு நீங்கள் ஒன்றும் புரிஞ்சிக்கலையா? சூசைட் பண்ணுறது தப்பு ப்ரோ. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கே வந்தேன். ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் லவ்க்காக சாகுறீங்க. நான் ஒன்றும் லவ்க்காக சாகலை. எவ்வளோ வாட்டி தான் சொல்கிறது? பயமாக இருக்கு, வாழ்க்கை எப்படியே முடிஞ்சிருமோன்னு. வாழ்க்கையில் பிடிச்ச சாப்பாடே சாப்பிட முடியல. டேய் உனக்கு எப்பயுமே சாப்பாடு தானா? நீங்கள் தான் சாக போகிறீங்களா? எதுக்கு காசு? நீங்களே எடுத்துக்கிட்டா வேணும் ப்ரோ. அப்போ எனக்கு அங்கே பாருங்க, ஹாய் சொல்லுங்க, ஸ்மைல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறேங்க. அவனாவது வாழ்க்கை எதாவது பண்ணுறான் யூடியூப் சேனல் வச்சு. என்னால் தான் எதுவுமே பண்ண முடியல. என் விதி, இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இவனுக்கு மட்டும் டீ காரில் சந்திச்சுக்கலன்னா இந்நாள் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருப்பேன். ப்ரோ வாங்க போகலாம். இன்றைக்கி நான் இந்த 2 பேருக்கு லிஃப்ட் கொடுக்காம இருந்தா, சித்தி டீ கொடுத்துருந்தா, டீ கடைக்கு போகாமல் இருந்தா, நான் இந்நேரம் இந்த இடத்துல செத்து கிடந்திருப்பேன்னு என்னமோ. இன்றைக்கி நான் என்னோடய சாப்டர் முடிக்க போகிற நாள். நான் இன்றைக்கி சூசைட் பண்ணிக்க போகிறேன். சாகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதுறது ஒரு சடங்கு. ரைட்டிங் எ லெட்டர் டு சம்ஒன் ஹூ இஸ் கில்லிங் யுவர் செல்ஃப் இஸ் எ ரிச்சுவல். ஆனால் நான் ஏன் லெட்டர் எழுதுறேன்னா, சித்தி சித்தப்பா நான் காணோம் தேடக்கூடாது. நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. நான் செத்தா அவங்க கவலைப்படுவாங்களான்னு கூட தெரில. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் செத்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்களோட கம்பல்சன்னால தான் அவங்க என்னை பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி வேறு இருக்குது. சாரி, ஒன் சைடு லவ் ஸ்டோரி. ஆனால் நான் சாகிறதுக்கு லவ் காரணம் இல்லை. நான் ஏன் சாகிறேன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணணுன்னே தெரில. யாருக்காக வாழ போகிறேன்னு தெரில. சிம்பிளாக சொல்லணுன்னா எதுக்கு வாழ்கிறேனே தெரில. ஸோ ஐ குவிட். எனக்கு தெரியும் சூசைட் பண்ணுறது தப்புன்னு. பட் தேர் ஷுட் பி சம் காஸ் ஃபார் லிவிங். சாகிறதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு டீ குடிக்கலான்னு நினச்சா சித்தி வீட்டில் பால் காலின்னு சொல்லிட்டாங்க. அதான் நானே டீ கடைக்கு வந்துட்டேன். ஒரு டீ பொண்ணா? சந்தோஷி சந்தோஷி சந்தோஷி, சந்தோஷம் கொண்டாடும் சன்னியாசி. சந்தோஷி சந்தோஷி சந்தோஷி, உன் சந்தோஷம் உன் கையில் நீ யோசி. மாயா 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 எல்லாம் மாயா, ஜாயா 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 எல்லாம் ஜாயா. மாயா 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 எல்லாம் மாயா, ஜாயா. என்ன ப்ரோ என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ. அதை சொல்லுங்க ப்ரோ, உங்களை பார்த்தாலே தெரியுது. அதை ஏன் ப்ரோ கேட்குறீங்க? வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை. பிடிச்ச வேலை கிடைக்கல,
பிடிச்ச வேலை செய்ய படிப்பு இல்லை. ஏன் நீங்கள் படிக்கலையா? இல்லை 5 அரியர் கிளியர் பண்ணணும். இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? அப்பயே படிச்சிருக்கணும். இதோ இதை டைம்குள்ளே டெலிவரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதுதான் என்னோட கடைசி சான்ஸ்னு நினைக்கிறேன். அப்போயே டெலிவரி பண்ணுங்கள். வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு வரும்போது. மெக்கானிக்கிட்ட போனால் அவன் 1 hour ஆகும் வெயிட் பண்ணுங்கிறான். வெயிட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? அது வந்து எங்கள் ஹோட்டலில் 45 minutesக்குள்ளே டெலிவரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா காசு வாங்க மாட்டோம். நல்லா இருக்கே. ஹோட்டல் பேர் என்ன? பாஷா பிரியாணி. ஒரு வாட்டி தானே, அதுக்கே வேலை போயிடுமா? இது வரைக்கும் 26 வாட்டி லேட் டெலிவரி பண்ணியிருக்கேன். இதுதான லாஸ்ட் சான்ஸ். ரொம்ப கஷ்டம். இவனுங்க வாழ்கிறதுல இவனுங்களே நாஸ்தி பண்ணிக்கிறானுங்க. இல்லை நம்மளாவது நிப்பாட்டிதானுங்க. இங்கே சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சாகும். ப்ரோ ஏறுங்க, எங்கே போனோம்? தேங்க்ஸ் ப்ரோ அது நட்டேஷன் ஃபேஸ் ஸ்ட்ரீட் போகணும். ஓகே ப்ரோ. ப்ரோ நானும் அங்கே தான் போகிறேன். ட்ராப் பண்ணுறீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. என்னை வச்சு ஓட்டுறதே பெரிய விஷயம். இல்லை இன்னும் 2 பேருக்கு லிஃப்ட்டு அதை கொடுக்குறியா? ஹலோ, பாஷா பிரியாணியா? ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் ஃப்ரை. வேறு எதுவும் வேணாம் போதும். எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? 45 minutesக்கு அப்புறம் லேட்டாக வந்தால் ஃப்ரீ தானே? நட்டேஷன் பேஸ் 1 ரோட். தேங்க்ஸ். காசு இல்லைண்ணா. அண்ணா அண்ணா சார்ண்ணா அண்ணா. அண்ணா சார்ண்ணா அண்ணா சார்ண்ணா. சை கனவா? ஒரு ஐடியா. இங்கே இருந்தால் கன்ஃபார்ம் மாட்டிப்பேன். உங்கள்கிட்ட காசு கூட இல்லை. போயிடு. ப்ரோ டெலிவரிக்கு எவ்வளோ இருக்குது? 10 minutes. 10 நிமிஷமா போயிடும். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் ப்ரோ. ஒட்டி கேட்டிங்களா? ஐயோ காலு. ப்ரோ என்னாச்சு? பஞ்சர்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பஞ்சர். அச்சோ, இப்போ என்ன பண்ண போகிறோம்? மெக்கானிக் ஷாப் தான் போகணும். பக்கத்தில் எங்கேயும் கடை இருக்கா? தெரியாதுப்பா. அங்கே போகணும். இப்போ வந்தோமே அந்த சைடு. வாங்க போவோம். இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ இருக்கு? ப்ரோ வாங்க தான். போயிட்டு வாங்க. நீங்கள் இருங்க. டேய் என்னை விட்டு எங்கடா போதீங்க? ஐயோ இவன் வந்து குளிச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியலையே. ப்ரோ எவ்வளோ வெயிட் பண்ணணுமா? 1 hour ஆகுமா ப்ரோ? இங்கே ஒரு பார்க் இருக்குது, போகலாமா? போகலாம் ப்ரோ. போகலாம். வாங்க போகலாம். ப்ரோ இப்போ இது என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுறது, ஃப்ரீயாக தர வேண்டியதான். டேய் பிரியாணிடா.
ஜோடி தான் பிடிச்சிக்கலாம் ஜி. உன் பிரியாணி ஊம் பிரியாணியா? ஊம் பிரியாணியா? நீ தான் ஆர்டர் பண்ணியா? அம்மா அது வந்து இவ்வளோ நேரம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. என் பொழப்பில் மண்ணவாரி போட்டு இதான் என்னோட கடைசி சான்ஸ் சொன்னல, அப்பயா சொல்லிருக்கலாம். ப்ரோ இங்கே வேணாம் ப்ரோ, பக்கத்தில் பார்க்கு வாங்க. ஏன்டா இப்படி பண்ண? முன்னால் என் வேலையே போயிடுச்சு. மரியாதையாக என் காசு கொடு. காசு இல்லை. அப்புறம் தான் மைத்துக்கு ஆர்டர் பண்ணேன். ஓகே நான் காசு கொடுக்குறேன், நான் ஆர்டர் பண்ண பிரியாணி கொடு. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? முன்னால் தானே எல்லாமே. நான் என்ன பண்ணேன்? நானும் வண்டியை ரிப்பேர் பண்ணேன், நானும் கையில் இந்த கவரை திருடினேன், இல்லை நான் தான் ஒரு பைக்கை பஞ்சர் பண்ணேண்ணா. நகைப்பணம் திருற காலம் போய் தண்ணியும் சாப்பாடும் திருற காலம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கு போய் 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பசியும் காசும் ஒன்றுமே இல்லை. பாசத்துக்கும் அன்புக்கும் தவிக்கிற வழி இருக்கே, அந்த வழிக்கு இது எதுவுமே ஈடு கிடையாது. இதே இப்போ சொல்கிறீங்க ப்ரோ? என்னாச்சு நில்லுங்க. இதே இப்போ சொல்கிறீங்க? ப்ரோ நான் வந்துக்கிறேன் ப்ரோ. என்னாச்சு? என்ன பிரச்சனை? நான் இன்றைக்கி சாக போகிறேன். இன்றைக்கி தான் என்னோடய கடைசி நாள். இதில் எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி வேறு இருக்குது. அது நான் சாகிறது காரணம் இல்லை. ஏன் உங்கள் அம்மா அப்பாக்காக வாழ வேண்டியதானே? சாரி ப்ரோ. இவன் வேற ஒருத்தன். எங்கள் அம்மா அப்பா 2 இயர்ஸ் பேக் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்க. சிச்சிதத்தை தான் சொந்தக்காரங்க கம்பல்சனால பார்த்துக்கிறாங்க. ப்ரோ உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் கேட்போம். இது இப்போ ரொம்ப முக்கியம் பாரு. அன்றைக்கி எப்படியாவது அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாய்டா. இன்றைக்கி என் ஓனர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகலான்னு நினைக்கிறேன். அவள் தான் ரொம்ப நாள் ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்காளேடா. நீ பண்ணுற கேவலமான மியூசிக்கல்லாம் எடுத்து கொடுக்க நான் வேணும். ஆனால் என்ன லவ் பண்ண மாட்டேல, இன்னொருத்தனை லவ் பண்ணுவேன். நீ என்னோட மியூசிக்லையா நல்லா இல்லைன்னு என் ஆள் அந்த மியூசிக்லேயே பார்த்து தான் என்னை லவ்வே பண்ணான். போடா. இருந்தாலும் சூசைட் பண்ணுறது தப்பு இல்லை. நீங்கள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பிக்கல. அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, யாருக்காக ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ப்ரோ அங்கே நிறுத்துங்க. இப்போ எங்கே போகிறோம்? அப்போ வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம். உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா? டேய் நான் சாக போகிறேன்டா. பீச்சுக்கு போய்ட்டு அதை பற்றி பேசலாம். இவன் எப்படியே வெட்டி தான். ப்ரோ இங்கே போங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் வரல. அப்போ என் காசு கொடு. போகலாம் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் இறங்க, தாகமாக இருக்கு. போயிட்டு வாங்க. போதும் ப்ரோ. ஜி இந்த அட்ரஸ் எங்கே? ப்ரோ நேராக போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அது தாண்டி ரைட் எடுங்க, அங்கே போய் கேட்டால் சொல்கிறாங்க ப்ரோ. ப்ரோ ஒரு சிப் வேணாம் ப்ரோ. ஒருத்தன் காலேஜில் ஒழுங்காக படிக்காமல் ஏதோ ஒரு வேலையை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதை செஞ்சிகிட்ருக்கான். இன்னொருத்தன் சொந்த சாப்பாடு கூட வாங்குறதுக்கு வக்கு இல்லாமல் அல்ப வேலையை பார்த்துட்ருக்கான். என்கிட்ட நல்ல படிப்பும் இருக்குது, அந்த படிப்பை வச்சு நல்ல ஒரு வேலையை வாங்குறதுக்கு தெம்பும் இருக்குது. இவனுங்களாம் உயிர் வாழும்போது நான் ஏன்டா வாழக்கூடாது? இவனுங்க ஒன்றும் என்னை காப்பாற்றலை. இந்த உலகத்தில் 2% யங்ஸ்டர்ஸ் வாழ்க்கை மேலே இருக்க பயத்திலே சூசைட் பண்ணிக்கிறாங்க. சாரி தனு,
இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். மச்சான் ஏதாவது வேலை இருந்தால் பாடுறா. ப்ரோ வாங்க போய் டீ குடிக்கலாம். வாங்க அண்ணா